ஏடி நம்ம கிளாஸ் ஸ்டூடண்ட்ஸ் எல்லாரும் எங்க இருக்காங்க? கொஞ்சம் பேரோட தல கிரவுண்ட்ல தெரியுது. எல்லாரும் அங்கதான் இருக்காங்கன்னு நினைக்கேன். ஒருக்கா போய் பாப்போம். ஜானிஸ், நீயும் இவளும் சேர்ந்து போய் பார்த்துட்டு வாங்கலாம். எனக்கு இப்ப மேம பார்க்க போணும். சரிடி, கவலைப்படாத, நாங்க பாக்குறோம். நம்ம கிரீன் டீம் எல்லாமே ஒரு சைடா வச்சுக்க. நம்மளுக்குன்னு ஒரு இடத்தை செட் பண்ணி வச்சுக்க. ஏதாவது மரத்தடி நலலா இருந்தா நல்லா இருக்கும். சரிடி, நாங்க போய் பாக்குறோம். நீ சீக்கிரமா மேம பாத்துட்டு வா. ஓகேடி. ஜானிஸ், அங்க கொஞ்சம் தலை தெரியுது, அப்புறம் இங்கேயும் கொஞ்சம் தலை தெரியுது. நீ அங்க போ, நான் இங்க போய் பாக்குறேன். சரி, எந்த இடத்துக்கு கூட்டிட்டு வர்றது? அங்க மரத்துக்கு கீழே பெஞ்ச் எல்லாம் போட்டிருப்பாங்களா, அதுதான் நம்ம ஏரியாவை வச்சுப்போம். அங்க ப்ளூ டீம் இடம் போடுறதுக்கு முன்னாடி நம்ம போட்டுருவோம். சரி, அப்படி இங்க இருக்கவங்க எல்லாம் அங்க கூட்டிட்டு வரேன். நீ அங்க இருக்கவங்க எல்லாம் கூட்டிட்டு வா. சரிடி. ஏடி, நானு கண்ணு கெட்ட தூரம் வரைக்கும் பார்க்கதான் செய்றேன். கிரீன் ப்ளூவை தவிர வேற எந்த கலர் கண்ணுக்கு தெரிய மாட்டேங்கி. ஐயோ, மொத்தமே 2 கலர் தாண்டி. 2 கலர் தானா? இல்லையே, கிரீன் ப்ளூ yellow ரெட்லாம் பாப்போமே. 4 டீம் இருந்தா அப்படி பண்ணலாம். இங்க நம்ம காலேஜ்ல இருக்கவே 2 டிபார்ட்மென்ட் தான். ஒன்னு நம்ம, இன்னொன்னு பக்கத்துல நிக்கவல்ல. அப்ப இந்த காலேஜ் ஸ்போர்ட்ஸ் டேல 2 பேருக்குள்ள தான் போட்டியா? ஆமா. ஏடி, இதுக்கு எதுக்கு ஸ்போர்ட்ஸ் டே வைக்கணும்? 2 டீம் வச்சிட்டு என்ன பண்ண? நம்ம ஸ்கூல்ல கூட ரெட், கிரீன், ப்ளூ, yellowன்னு 4 டீம் வச்சு விளையாடுவோம். அப்ப இங்க 2 டீம் தானா? ஆமாடி, அதுதான் ஈஸியா இருக்கும். எப்படி? 2 பேருக்குள்ள தான் போட்டியே. அப்ப கண்டிப்பா பார்ட்டிசிபேட் பண்றவங்க எல்லாருக்கும் பிரைஸ் இருக்கும். ஃபர்ஸ்ட் இல்லாட்டி செகண்ட்னு. தெரியுதோ தெரியலையோ, சும்மா நம்ம சேர்ந்துட்டோம் வையா, எதுலயாச்சும் பிரைஸ் கிடைக்கும்ல. எல்லாத்துலயும் செகண்ட் பிரைஸ் வாங்கிட்டு போறது. ஏண்டி அசிங்கமா இல்லையேடி? செகண்ட் பிரைஸ் வாங்குறது நீ வாங்காம இருக்கிறது ஒண்ணுதான். இதுலலாம் ஃபர்ஸ்ட் வரணும். இந்த 2 பேருக்குள்ளே சண்டை போடுறதுக்கு நான் வந்து சே, இந்த ஸ்போர்ட்ஸ் டேக்கு நான் வராம இருந்திருக்கலாம். இந்த காலேஜ்ல இந்த ஸ்போர்ட்ஸ் டே ஒண்ணுதான் குறைச்சல். இப்போ இது வைக்கலன்னு யார அழுதா? தீப்தி, நம்ம டீம் கிரீன் டீம் எல்லாரும் அங்க போய் நிக்கணுமா? ஏன், எதுக்கு? ஆமா, கிரீன் டீம்ல இருக்கவ ப்ளூ டீம்ல இருக்கவ எல்லாரும் தனித்தனியா இருக்கணும். இப்ப சேர்ந்ததுன்னா என்ன தொலைஞ்சிருவோமோ? இருக்கவே 2 டீம், எங்க இருந்தாலும் தெரியும். நம்ம கிளாஸ் ஸ்டூடண்ட்ஸ் அங்க தாங்கடி இருக்காங்க எல்லாரும், அதனால சீக்கிரம் வா. என்னடி, வர வர யாருக்கு ஏமல ஒரு மரியாதை இல்ல? நீ எல்லா போட்டிலையும் சேர்ந்து முதல் பிரைஸ் வாங்கு. அப்புறம் இவங்க எல்லாம் உன் காலடியில தான் இருப்பாங்க. என்ன பாரு, நான் இந்த ஸ்போர்ட்ஸ் எல்லாம் சேரணும்னு ஐடியாவே இல்ல. சும்மா 2 டீம் வச்சு நடத்துறதுக்கு நம்ம இதுக்கு கஷ்டப்படணும். அது மட்டும் இல்லாம இந்த இடத்துல என் திறமை காட்டி பிரயோஜனமே இல்ல. சரிடி வா, அவ கூப்பிட்ட இடத்துக்கு நம்ம போயிருவோம். ஏன், எதுக்கு நம்ம இங்க நிப்போம்? ஆனா அங்க தாண்டி எல்லாரும் இருக்காங்க. பாரு, கிரீன் கலர்ல போட்டு நம்ம 2 பேர் தான் தனியா நிக்கோம். ஆமா, தனியா தான் நிக்கோம். நம்ம ஒண்ணு ப்ளூ டீம் கூட சேர்ந்து நிக்கலையே. வாடி, வேலு தாண்டி அடிக்கி, நம்ம அங்க மரத்தடியில போய் நிப்போம். அப்புறம் ஸ்போர்ட்ஸ் டேல நாளே கடத்துருவோம். இன்னும் 3 நாள் வர வேண்டியது இருக்கு. இல்லட்டாலும் மேம் இங்க ஐஸ்வர்யா கலர், இந்த கலர்ல இருக்க நானே மூடிக்கிட்டு நிக்கேன். இவளுக்கு என்னவா? ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் நம்ம ஏரியா. இங்க தான் கிரீன் டீம்ல இருக்கவங்க எல்லாரும் இருக்கணும். நீங்க எப்பலாம் ஃப்ரீயா இருக்கீங்களோ அப்பலாம் நீங்க இந்த இடத்துல தான் இருக்கணும். யாரும் சும்மா அங்கங்க போயிட்டு இருக்க கூடாது. ஓகேவா? ஓகே. ஏடா குலகதிரிக்கா, இப்போ நீ தான ஓகே சொன்னது? ஆமா தீதி, ரொம்ப சொல்ல பேச்சு கேப்பியோ? அப்படி இல்லடி, ஒரு ஃப்ளோல வந்துட்டு. ஏடி, எங்க போக கூடாதுன்னு இவ தான் சொன்னா. இப்போ இவ எங்க போறா? அவ தான் வைஸ் கேப்டன். என்னது வயசுக்கு வந்துட்டாளா? வயசுக்கு வரலடி, வைஸ் கேப்டன். ஓஹோ, ஆமா, அவளுக்கு யார் அந்த பதவியை கொடுத்தா? நம்ம இங்கிலீஷ் மேம் தான். இப்போ வாங்கிட்டு யாரு கேட்டா? நான் சோபனா கிட்டால பேசிட்டு இருக்கேன். ஏண்டி இன்னுமே என்ன கோவமா இருக்கா? எனக்கு நீ யாருன்னே தெரியலப்பா. ஏடி சோபனா, சொல்லு தீப்தி. சும்மா கண்டவங்க எல்லாம் ஏடி பேசிட்டு இருக்காங்க. என்னடி, உன் சொந்தக்காரவ தானே? யாரு சொந்தக்காரவே? எக்ஸாமுக்கு மார்க் வேணா மட்டும் நம்மள விட்டுட்டு போவா. இப்ப அந்த தியாகம் முடிஞ்சனா நம்ம கிட்டே வரா பத்தியா? இப்படிப்பட்ட ஆளுங்களை நம்ம சேர்க்கவே கூடாதுடி.
நீ எப்படி கூப்பிடுவான்னு தான் தெரியல. இவளுக்கெல்லாம் யாரடி இந்த பதவியை கொடுக்கறா? நம்ம இங்கிலீஷ் மேம் தான். இங்க பாரு, உன்னை அடிச்சு மண்டையை உடைச்சிருவேன். இன்னொரு தடவை திரும்பினேன்னு வை, கண்ணாடி உடைச்சிட்டுருவேன். பார்த்து இருந்துக்க. இங்க இருக்கிறவங்க எல்லாரும் கிரீன் டீம் தானே? ஏன் அவளுக்கு கண்ணு தெரியலையா? ஏடி கமலி, செம ஜோக்கு. தேங்க்ஸ் டி. சரி, இதுதான் நம்ம ஸ்பாட், ஓகேவா? எல்லாரும் இங்க தான் இருக்கணும். உங்களுக்கு இந்த ஸ்போர்ட்ஸ் டேல ஏதாச்சும் டவுட் இருந்துச்சுன்னா என்கிட்ட கேளுங்க. எனக்கு ஸ்போர்ட்ஸ் டே டவுட்டா தான் இருக்கு. என்ன தீப்தி? இல்ல, இதுக்கு பேரு தான் ஸ்போர்ட்ஸ் டேயா? ஏன் அப்படி கேக்குற, புரியலையே. இல்ல, பொதுவா 4 டீம் விளையாடும். இங்க நமக்கு 2 டீம் தான் இருக்கு. அதனால தான் சொல்ல வரேன். 2 டீம் இருக்கனால கண்டிப்பா எல்லாரும் பார்ட்டிசிபேட் பண்ணி ஆகணும். நான் வரல அப்படின்னு சொல்லிட்டு யாருமே இருக்க முடியாது. கண்டிப்பா எல்லாரும் ஜாயின் பண்ணி ஆகணும். எல்லாரும் ஜாயின் பண்ணி நல்லா விளையாடி நம்ம நல்ல மார்க் ஸ்கோர் பண்ணி நம்ம எப்படியாச்சும் வின் பண்ணிடலாம். அதுக்கு உங்க சப்போர்ட் ரொம்ப தேவை. நீங்க கொடுப்பீங்கன்னு நான் நம்புறேன். ஓகே ஜெசிகா? ஐயோ சாரி, மன்னிச்சிருங்க. சரி, எல்லாரும் நல்லல்ல இங்கே உட்கார்ந்துருங்க. நான் இப்போ வரேன். தொலைச்சிருவேன். அப்புறம் இன்னொரு விஷயம், ஜானிஸ் இப்ப வந்து எல்லார்கிட்டயும் நேம் லிஸ்ட் கேப்பா. யாருக்கெல்லாம் எந்த விளையாட்டு நல்லா தெரியுமோ உங்க நேம் கண்டிப்பா கொடுங்க, ஓகேவா? என்ன ஓகே சொல்லலையா? தெரியாம சொல்லிட்டேடி, விடுங்க. இனி தெரியாம கூட உன் வாயில இருந்து வரக்கூடாது. கமலி, நீ எதுலலாம் ஜாயின் பண்ண போறா? நான் எதுலயும் ஜாயின் பண்ணதா இல்லடி. ஐயோ ஏண்டி? எனக்கு பொதுவா ஸ்போர்ட்ஸ்னா பிடிக்காது. ஏன்னா ஸ்போர்ட்ஸ் எதுவும் எனக்கு வராது. அப்படியா? ஆனா கமலி நல்லா விளையாடுவாளே. ஆமா. கமலி, நீ எதுல ஜாயின் பண்ண போறா? நானும் எதுலயும் ஜாயின் பண்ணதா இல்லடி. ஏண்டி, உனக்கு எல்லாம் நல்லா விளையாட தெரியுங்களா? ஆமாடி தெரியும். ஆனா எனக்கு விருப்பம் இல்ல. உனக்கு எந்த விளையாட்டுல நல்லா வரும்? பொதுவா எனக்கு எல்லா விளையாட்டும் நல்லா வரும்னு வையேன். ஆனா அந்த த்ரோ பால், கொக்கோலாம் நல்லா ஓடுவேன். ரன்னிங்லாம் ஃபர்ஸ்ட் பிரைஸ் வாங்கியிருக்கேன் ஸ்கூல்ல. சூப்பர் டி. உனக்கு இந்த பேட்மிண்டன் விளையாட தெரியுமா? விளையாடுவேனே. சாயங்காலம் ஆனா நானும் தம்பியா தான் விளையாடுவோம். சூப்பர் டி. எல்லா விளையாட்டையும் நல்லா விளையாடுறா. ஆனா கமலிக்கு தான் எந்த விளையாட்டும் தெரிஞ்ச மாதிரி இல்ல. அவ நல்லா பந்து பொறுக்கி போடுவா. பந்து பொறுக்குறதுல ஒரு போட்டி வச்சானா அவ தான் முதல் பரிசு வாங்குவா. ஏன் கஷ்டப்பட்டு சிரிக்கா? சிரிப்பு வருதுன்னா சிரிச்சிரு. அப்படிலாம் ஒண்ணு இல்லடி. சரி சரி. இப்போ மனசு நல்லா குளுகுளுன்னு இருக்குமே. ஆமா, எங்களையும் நீ வச்சு செஞ்சால எக்ஸாம் அப்போ. ஆனா இப்ப மாட்டினது நான் இல்ல, நீதான். மாட்டினேனா? நானா? இதோ பக்கத்துல இவ்வளவு நேரம் ஒன்ட்டு கேட்டுட்டு இருந்தால, இவ யார் கேங்குன்னு தெரியுங்களா? அந்த ஜெசிகா கேங் தான். இப்போ ஜானிஸ் வந்து பேர் கேப்பா. அவ எல்லாம் உங்க பேரை புட்டு புட்டுன்னு வைப்பா பாரு. நீ சொன்ன ரன்னிங் ரேஸ், த்ரோ பால், கொக்கோ எல்லா